ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கொண்ட கடலை கறி தான். இது கேரளா ஸ்டைலில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கேரளாவில் இருக்கிறவங்க இதை கடலை கறின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்குன நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா முதல் நாள் நைட்டு ஊற வச்ச கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்ட கடலையை யூஸ் பண்ணுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சமா, பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மசாலா போடலாம், இல்லை மசாலா போட்டுட்டும் தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேக போகிறதுனால நான் 2வதாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தான். இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுடுவோம். 4 விசில் வேக வச்சிடலாம். இப்போது அந்த கடலைக்கறி டேஸ்ட் வரத்துக்கு எப்போவுமே தேங்காயெலாம் அரைச்சி தான் சேர்ப்பாங்க. அந்த சீக்ரெட்டான மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் 3, கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவின தேங்காயையும் சேர்த்துடுறேன். இது கூட குழம்பு மிளகாய் தூள், நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணோம்ல அதுதான், தனியாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கருகிரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வதக்கிக்குங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிக்குங்க. பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது
தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப குருமா மாதிரி கெட்டியாக ஆக்கிடாதீங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தேங்காவை பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம்ல, அதே சட்டியில் போட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்படி பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரியிற வரைக்கும் வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதோட வதக்கிடலாம். எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரெசிபிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், எஸ்பெஷலி கேரளா ரெசிபீஸ்க்கு. இதே இந்த கிரேவியோட கலந்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கடலைக்கறி. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் புட்டு செஞ்சுருக்கேன். என்கிட்ட புட்டு மேக்கர் இல்லாததுனால நான் இட்லி பானையில் அவிச்சது தான். கடலைக்கறியோட புட்டு, கொஞ்சமாக வெல்லம், துருவின தேங்காய், ஒரு வாழைப்பழம் வச்சு தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.